ஐயோ ஐயோ ஐயோ. செல்லத்தை இப்படியே அழுதுகிட்டு இருந்தா என்னத்தான் கதை? எதுக்கு இப்படி அழுதுகிட்டு இருக்கா? இப்போ என்ன பண்றது? நடந்தது நடந்து போச்சு, அதுக்கு என்ன பண்ண? இப்படி நீ வருத்திக்கிட்டு உன்னையே நீ வருத்திக்கிட்டு இருந்தா என்னதான் கதை? சொல்லி சாப்பிடு முதல்ல. இருக்கட்டும் பஞ்சக்கோ, எங்க இருந்து சாப்பிட? என் மோவ அங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா, நான் மட்டும் இங்க வயிறார சாப்பிடணுமோ? வயிறார இல்லைனாலும் தெம்புக்காண்டி சாப்பிட வேண்டாமா செல்லத்தாயி? என்ன செல்லத்தாயி நீ? ஏக்கோ எனக்கு இப்போதைக்கு சாப்பாடு வேண்டாக்கா, என்ன விட்டுருங்க. என்னமோ போ செல்லத்தாயி, நான் சொல்லுறதே கேட்க மாட்டேங்க நீ. பஞ்சுபட்டி பஞ்சுபட்டி, வீட்ல இருக்கீங்களா? இந்த நேரத்துல யாரு என்ன கூப்பிடா? வீட்லதான் இருக்கேன், வாங்க வாங்க. என்ன என்ன தேடி போலீஸ் வந்திருக்கு? உங்க மருமவ தான் உங்கள சொல்லி கொடுத்தாங்க. அவளுக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும்? என்ன பத்தி கோழி சொல்லி விட்டுருக்கா போலீஸ் கிட்ட. என்ன சொன்னா? ஏன் பஞ்சுபட்டி கோவப்படுறீங்க? உங்களை பத்தி எதுவும் சொல்லல. இந்த வீட்டுல வள்ளிப்பட்டின்னு ஒருத்தவங்க இருந்தாங்கல்ல, அவங்களையும் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். அதான் அவங்க எங்கன்னு கேட்டு போலான்னு வந்தோம். ஓஹோ, அப்படி கதையா? அவ எங்க அங்க முக்கு தெருவுல உட்கார்ந்துகிட்டு இருப்பா, வேற எங்க கிடப்பா? அங்கதானே இருக்கு அவ வீடு. உங்க மருமக சொன்னது சரியா தான் இருக்கு. உங்களுக்கு தெரியாம எதுவுமே நடக்கல, எல்லாமே தெரியும். அந்த கிழவிக்கு ஊர் கதை உலக கதைலாம் சொன்னான். கரெக்டா தான் இருக்கு. இவளுக்கு எவ்வளவு திமிருன்னா என்ன பத்தி என்னென்ன சொல்லி கொடுத்துருக்கா. சரி நாங்க கிளம்புறோம். சரி சரிம்மா, போயிட்டு வாங்க. கேட்டியா செல்லத்தாயி கதைய? பத்தியா? அந்த வள்ளிப்பட்டியை தேடியும் போலீஸ் வந்திருக்காங்களாம். நான் அப்பவே சொன்னேன்ல, அந்த வள்ளிப்பட்டியும் மோளோட கூட்டுதான் அப்படின்னு சொல்லி. நீதான் என்ன நம்பவே இல்லை. நான் என்னத்த கண்டேன்? இவ்வளவு பெரிய தப்பு பண்ணுவான்னு சொல்லிட்டு எனக்கு என்ன தெரியும்? ஐயோ கடவுளே. என்னத்த சொல்ல. சார், காலையில இருந்து அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த வள்ளிப்பாட்டி எங்கன்னே தெரியலையே. எங்க போவா கனகா? இங்கதான் எங்கேயாச்சும் இருப்பா, பாத்துக்கலாம். பஸ் ஸ்டாண்டு தான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த வள்ளி கிளவி எங்க போனானே தெரியலையே. கொஞ்ச நேரம் சும்மா இரு கனகா. வண்டி ஓட்டும் போது நொய்யி நொய்யி நிக்குது. அப்புறம் எங்கேயாச்சும் எடுத்துட்டு போயிட்டு உன் தள்ளி விடுறோம் பாத்துக்கோ. வள்ளிக்கிழவி, நீ சின்ன சின்ன தப்பு பண்ண சொன்னா நீ பெரிய தப்பு பண்ணிட்டு போலீஸ் தேடுற அளவுக்கு பெரிய பாப்புலர் ஆயிட்ட போல. கூறுகிட்டவனே சும்மா இதுல வயடிச்சுக்கிட்டு. டீ கடையில இருந்த டீ மாஸ்டர் எங்க? வள்ளிக்கிழவி, உனக்கு விஷயம் தெரியாதா? அந்த டீ ஸ்டால நான் வாங்கிட்டு பாத்துக்கோ. இது எப்பத்துல இருந்து? ஒரு 5 நாளுக்கு முன்னாடில இருந்துதான். சரி சரி, ஒரு டீயே போட்டு குடிப்போம். போடுவாங்க. முதல்ல காசு எடுத்து வெய்ய, அதுக்கப்புறம் போட்டு தரேன். அது இங்க இருந்தா நான் ஏன் இங்க வரேன்? அப்ப இல்லனா அமைதியா உட்காரு. கனகா, வள்ளிக்கிழவி அங்கதான் இருக்கா, ஓடி போய் புடி. ஓகே சார். வள்ளிக்கிழவி, உன்னை தேடி போலீஸ் வந்துட்டு ஓடி. அடி பாவி மோவலே. உன்னால நான் என்னென்னலாம் அனுபவிக்க போறேன்னு தெரியல. ஓடுறா புடி அவள. ஏலே கள்ளிவள, வள்ளிக்கிழவி நில்லு, ஓடாத. எடி உன்கிட்ட மாட்டிக்கிட்டா நீ சும்மாவா விடுவ? அப்ப நில்லுங்க. சும்மா கடந்தவங்களை தள்ளி விட்டுட்டு ஓடுறாங்களே. மாட்டினியா? நீ முடிய விட்டுட்டி. ஐயா சார், அந்த லாக்கப்பை தூக்கி போடுங்க. அந்த போடுறான் கனகா. யாருக்கிட்ட? என்கிட்டயே வா. ஆனா சார், போவா இவளை கூட்டிட்டு. எடி எடுப்பு உடஞ்சிட்டு பொறுமையா கூட்டிட்டு போ. ஓடவா செய்யற, ஓட வா. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா, உனக்கு லத்தி அடி கன்ஃபார்ம். ஐயோ, தரன்லாம் இழுத்துட்டு போறாங்க. யாராச்சும் காப்பாத்துங்களே முருகா. பண்ணதெல்லாம் பண்ணிட்டு முருகா நான் முடியும். வா. இவங்க சண்டையில நம்மள எல்லாம் கும்மி அடிச்சுட்டு போறாளுங்க. எம்மா வலி தாங்கலையே. ஐயா வலி கிளவி, எங்க ஓட செய்யற நீ? இந்தானே வந்து மாட்டிக்கிட்டு மேடம், விட்டுருங்க மேடம், வலிக்குது மேடம், விட்டுருங்க மேடம். இதுக்கு முன்னாடி ஏடி வாடி போடின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு வரதுன்னு மேடம் அவனுக்கு மேடமே. இன்னைக்கு உனக்கு இதுக்கு அடி. ஐயோ கடவுளே. போ ஸ்டேஷனுக்குள்ள போ. கனகா, 2 பேரும் பாத்துக்கோ. நான் போயிட்டு என்ன ஏதுன்னு பாத்துட்டு வாரேன். சரிங்க சார், நான் பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. எடி இதுதான் சாதாரண அடின்னு நினைக்காத, இதுக்கு அப்புறம் தான் இருக்கு உனக்கு மரண அடி. நாத்து எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்க பாத்தியா நீ? உன்னால இங்க வந்து இருக்கேன். நான் என் போக்குல சின்ன சின்ன தப்பு பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ எல்லாத்தையும் தூக்கி என் தலையில போட்டு இன்னைக்கு மண்டை மேல கொண்டைய பாரு அப்படின்ற கதையா? என் மண்டை ரெட் கலர்ல எல்லாம் இருக்கு. நான் என்னத்த கண்ட இந்த நிலைமையில வந்து நிப்பேன்னு சொல்லிட்டு எல்லாம் உன்னாலதாண்டி வந்துச்சு. நான் என் போக்குல கடந்தேன். ஆனா என்ன கூட்டிட்டு வந்துட்டு இந்த நிலைமைக்கு ஆக்கி வச்சிருக்கா நீ. 2 பேரும் வாய் மூடிட்டு சும்மா இருக்குன்னு சொல்லிட்டேன். இல்லையா அவ்வளவுதான். கிளவி கொஞ்ச நேரம் வாயை வச்சுக்கிட்டு சும்மா கடை. சரிடி. எடி இன்ஸ்பெக்டர் எங்க? எம்மா இப்பதான் என்ன அடி அடின்னு அடிச்சு இந்த வள்ளிக்கிழவிய உள்ள சாத்திட்டு இப்பதான் போயிருக்காங்க. எடி கொஞ்சமாச்சும் உனக்கு கூறி இருக்கா? இந்த வள்ளிக்கிழவியா கூட்டணி சேர்த்து பண்ணி இதெல்லாம் என்னத்த சொல்லுறதுன்னே எனக்கு தெரியல. போ. ஏம்மா எப்படியாச்சும் என்ன காப்பாத்தி விட்டுருமா? எடி சொல்லுறதை கேளு. உங்க அண்ணன் வாரான். இனி ஏதாச்சும் உண்மை எதனா சொல்லு. தப்பு கிப்பு பண்ணியா என்ன கதை ஏது கதைன்னு சொல்லுடி. அப்பதாண்டி வெளியே எடுக்க முடியும் உன்ன. எடி வள்ளிக்கிழவி, என் மொபைல நல்லா இருந்தவளுக்கு எடுத்து இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்திருப்பியே. நீ நல்லா இருக்கியா? நல்லா சுகமா இருக்கேன். ஆமா, பார்த்தாலே தெரியுது நீ நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு தானே என் மொபைல இந்த நிலைமை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கியே. நாசமா போனவளே. எடி நான் வெளியே வந்தேன்னு வச்சுக்கோ, உன்னை மாங்கு நடிச்சிருவேன். நானே மண்டையை உடச்சு வச்சிருக்காங்களேன்னு வருத்தத்துல இருக்கேன். ஒன்னும் கை காலெல்லாம் முடிச்சு விடாமே இருக்காங்க உனக்கு. ஆமா, கை காலு எல்லாத்தையும் முடிச்சு விடுவாங்க. நீ பாத்துட்டு போ. உன் மொபைலுக்கு மட்டும் இங்க ஆரத்தி எடுக்கல, அவளுக்கும் தான்.
நாத்தி, இதுக்கு மேல என்னால அலைய முடியாது. சொல்லுறது கேளு. உண்மையை சொல்லு. நீ தான் பண்ணியா இல்லையான்னு எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். என்னே நான் பண்ணவே இல்லைண்ணே. என்னண்ணே நீ எப்பதான் வெளியே எடுத்து வானே? இங்க பாரு நாத்து, உன் கதை உன் மாமியாருக்கு தெரிஞ்சுட்டு அவ நாளைக்கு வாரேன்னு சொல்லியிருக்கா வீட்டுக்கு. அவ வந்து என்ன அலப்பறை பண்ண போறான்னு தெரியல. நான் ஒரு வக்கீல பேசியிருக்கேன். அவரு நாளைக்கு தான் ஜாமீன் தருவாருன்னு சொல்லியிருக்காரு. நாளைக்கு கிடைச்சிரும். நாளைக்கு நீ வெளியே வந்துருவா. எடி எடி அப்படியே என்னையும் கொஞ்சம் வெளியே எடுக்க சொல்லடி அண்ணங்காரனே. வள்ளிக்கிழவி கொஞ்ச நேரம் சும்மா இரு. சரி இருந்துப்போ, நாங்க போயிட்டு வாரோம் நாளைக்கு. நான் பெத்த மொவலை யாச ராசாத்தி உனக்கா இந்த நிலைமை? செல்லதாயி என்னையும் அப்படியே வெளியே எடுத்துட்டு செல்லதாயி நீ உள்ள அட, அப்பதான் உனக்கு திமிரு அடங்கும். ஆமா எனக்கு திமிரு அடங்கும். உன் மொவ அப்படியே நல்லவன். இங்க பாருடி, என்ன நீ வெளியே எடுக்கலன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறமா எல்லாம் உண்மையும் சொல்லிடுவேன். பேதி மாத்திரையில இருந்து எல்லாத்தையும். வள்ளி கிளவி கொஞ்ச நேரம் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு. நான் பாத்துக்கிறேன். நான் வெளியே போனதுக்கு அப்புறமா ஒரு 4 நாள் கழிச்சு உன்னை வெளியே எடுக்கிறேன். நீ கொஞ்ச நேரம் வாயை வச்சுக்கிட்டு சும்மா கிடக்குறியா? சரி சரி, அந்த பையன் இருக்கணும் என்ன பார்த்தா. இது ஸ்டேஷன் பார்க்கேன், இல்லைன்னா ஒன்று ஓட ஓட விட்டு வெட்டி அடிப்பேன். உன்னாலதான் இந்த நிலைமைக்கு வந்து நிற்கேன். நீ யார்கிட்ட என்ன உளறி வச்சேன்னு தெரியல, நகை போலின்னு சொல்லிட்டு. இந்த நிலைமையில வந்து நின்று இருக்கோம் 2 பேர். அமைதியே இரு கொஞ்ச நேரத்துக்கு. இடி சிசிடிவி கேமராலாம் சொல்றாங்களே, என்ன கதை? அதெல்லாம் நாளை வச்சு அப்பமே டெலீட் பண்ணிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் கிடைக்காது உங்களுக்கு. சரி சரிடி.